அமிர்தத்துவ மானசுகு அப்படின்னு சொல்லுது. தியாகத்தின் மூலமாக மட்டும்தான் ஒருவர் அழியா பெருநிலையை அடைய முடியும் அப்படின்னு நம்ம வேதங்களும் நமக்கு சொல்லுது. ஒரு நிகழ்ச்சி சொல்றார். அடுத்தது நம்ம திருவாரூருக்கு வந்துடுறார். சிவி சக்கரவர்த்தியுடைய வரலாறு சொல்றார். சிவி அப்படின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார். ஒரு நாள் அவர் மடியில ஒரு புறா உட்கார்ந்தது. அந்த புறாவை துரத்திக்கிட்டே ஒரு கழுகு வந்தது. அந்த கழுகுகிட்ட இருந்து அந்த புறாவை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஒன்னா புறாவை கொடு, இல்லைன்னா புறாவுடைய எடைக்கு சமமான வேற மாமிசத்தை கொடு. வேற மாமிசம் சொல்லல, உன்னோட உடம்புல இருந்து அந்த மாமிசத்தை அறிந்து கொடு அப்படின்னு கேட்டார். ஒரு வினாடி கூட அவர் யோசிக்கல. தன்னை சரண் புகுந்த அந்த புறாவை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் தன் உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை அவரு அறிஞ்சு கொடுத்தார். அவர் பூத உடல் போச்சு. இன்றும் அவருடைய புகழ் உடம்பு இருக்கு. இன்னைக்கு நாம இந்த சிபி சக்கரவர்த்தியை பத்தி நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு ரெண்டு நிகழ்ச்சி சொன்னார். அடுத்து என்ன பண்றார்? நமக்கெல்லாம் தெரியும், மகாபாரதத்துல கர்ணன். அந்த வள்ளல் அப்படின்னாவே அதற்கு பெயர் போனவன் அந்த கர்ணன் தான். அவன் என்ன பண்றான்? கர்ணன் பிறக்கும் பொழுது கவச்ச குண்டலத்தோட பிறக்கிறான். அந்த கவச்ச குண்டலம் இருக்க வரைக்கும் தன்னுடைய இந்திரனுடைய அருளால் பிறந்தவன் தான் அர்ஜுனன். ஆக இந்த கவச்ச குண்டலத்தோட இருக்கிற வரைக்கும் கர்ணனை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கோசரம் ஒரு அந்தணன் வடிவத்துல அந்த கவச்ச குண்டலத்தை எனக்கு தானமா கொடுன்னு கேட்கிறான். வந்திருக்கிறது இந்திரன்னு தெரிஞ்சாலுமே கூட என்ன பண்றான்? வினாடி கூட யோசிக்காம அந்த கவச்ச குண்டலத்தை கழட்டி கொடுத்துடுறான்ப்பா. நம்ம வேதங்களை என்ன சொல்ற? பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிறருக்கு உதவுவதற்காகத்தான் இந்த உடலை எடுத்துக்கொண்டு சொன்னார். சுவாமி விவேகானந்தரும் அவர் நமக்கு புரிகிற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு? பிறர்க்கென்று வாழ்பவர்களே வாழ்பவர்கள், மற்றவர்கள் எல்லாம் இறந்தவர்களுக்கு சமானமானவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மூணையும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அப்பா எனக்காகவா நான் கேட்கிறேன். ஒட்டுமொத்த தேவர்கள் மட்டும் கிடையாது, அண்ட சராசரங்கள் எல்லாமே அந்த சூரபத்மனால அவதிக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அதனால நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. இவன் பேசாம இருக்கான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு அறிவுரை எல்லாம் சொல்றான். இது மாதிரி தானம் செய்யறதுல 3 வகை இருக்குப்பா. மனிதர்கள் தானம் செய்யறதுல 3 வகை இருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்க, யாருக்காலும் எதுவும் தேவை அப்படின்னாக்கா கேட்காமலே அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது முதல் நிலை, அதை உத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னிடம் யாராவது உதவி கேட்டால் கேட்ட பின்னாடி கொடுப்பாங்க. அது இடைநிலை, மதியம்னு சொல்லுவாங்க. சிலர் இருப்பான் என்னன்னா, என்னதான் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். இழுத்தடிச்சு வேற வழியே இல்லைங்கிறப்போ கடைசியா கொடுப்பான். அது கடைநிலை. அதை அதமம்னு சொல்றோப்பா. இப்ப நீ எந்த நிலையில இருக்க? 3ஆம் நிலைக்கு வந்துட்ட. நீயா செய்யல, சொல்லியும் செய்யல, இவ்வளவு கதை சொன்ன பின்னாடியும் கேட்க மாட்டேங்கிற, செய்ய மாட்டேங்கிற. இன்னும் நீ போகலன்னா சாபம் கொடுத்துருவேன். இப்ப என்ன சொல்றாரு? நம்ம சொல்லுவாங்க இல்லையா, சாமதான தண்டம் பேதம் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல சொல்லி பார்த்தாரு, கேட்கல, கடைசியா அடிதான், சாபம் கொடுத்துருவேன்னாரு. எந்த சாபத்துல இருந்தும் நம்மால தப்பிக்க முடியும். ஆனா அந்த பிரம்மன் கிட்ட சாபம் வாங்கினா நம்மால தப்பிக்கவே முடியாது, வேற வழி இல்லை. எப்படியும் சாகரத்துன்னு உறுதியாச்சு. இங்க சாபம் வாங்கி சாகரத்துக்கு பதிலா அங்கே சதாசிவன் கிட்ட போய் உதவாங்கி சாகிறது உத்தமம். சரி போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவங்களுடைய மனைவி ரத்தி, அந்த அம்மா என்ன பண்றாங்க, ரொம்ப வருத்தப்படுறா, அழகா. ஏப்பா நீ யோசிச்சு தான் முடிவெடுத்தியா? போனா நீ திரும்பி வர மாட்டேங்கிறது தெரியுமா? தெரியும், என்ன பண்றது, வேற வழி இல்லை, போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இந்த பிரம்மா சொல்றான், நீ வீசுறது என்ன அம்பு? மலர் அம்பு. நீ அம்ப உடனே நீ நினைச்சுக்கிற, சாமிக்கு நீ புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்றேன்னு நினைச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் அழகா பதில் சொல்லுவான், நாம சுவாமிக்கு எதை வச்சு பூஜை பண்றோங்கிறது முக்கியம் கிடையாதுப்பா, எந்த மனநிலையோட பூஜை பண்றோங்கிறது தான் முக்கியம். நான் பூவை போட்டுட்டு மனசுக்குள்ள வேற நினைச்சிட்டு இருந்தா பூவா போய் விழாது, கல்லாதான் விழுவுங்கிறார். நம்ம 63 நாயன்மார்களும் ஒரு நாயன்மார் இருந்தார். நமக்கு இப்படி சாக்கிய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தினமும் என்ன பண்ணுவார், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்ற வழக்கம். ஒரு நாள் ஏதோ வெளியூருக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். மத்தியானம் ஆயிடுறது. அங்கே கோவிலும் இல்லை, பூஜை செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. பார்க்கிறார், சுத்தி முத்தி தேடி பார்க்கிறார். எங்கோ தூரத்துல ஒரு கோவில் தென்படுறது. உள்ள சிவலிங்கம் இருக்கு, ஆனா பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை.
அவர் கடைபிடித்து வரக்கூடிய இந்த நியமத்தையும் அவரால் விடுறதுக்கு மனசு இல்லை. உடல் எங்க இருக்கு மொத்தம் நீங்க